18 வயசுக்குள்ளே இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த படத்துல நிறைய கொடூரமான காட்சிகள் இருக்கு. இந்த காட்சிகளை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த மாதிரி படங்களை பார்க்காதீங்க. படம் பேர் ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்ட் 2. பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா பார்ட் 2 கதை கொஞ்சம் ஈஸியா புரியும். தொடக்கத்திலே பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எந்திரிப்பாங்க. எந்திரிக்கும் போது நியூஸ்ல என்ன ஓடுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பார்ட் 1ல நடந்த ஃபிளைட் வெடிச்சிச்சு இல்லைங்களா, அதோட நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஹீரோயின் காலையில பார்த்து என்னடா இது காலைல எந்திரிச்சோன்னா அவசரமா இது மாதிரி நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் எங்க போறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ரோட் ட்ரிப் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரெடியா இருப்பாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு போகும்போது பார்த்து போமா அப்படின்னு சொல்லுவாரு. உங்க லேடி ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு வண்டியை எடுத்துட்டு வேகமா கிளம்பி போவாங்க. போன பிறகு பார்த்தா அவங்க வண்டியில இருந்து ஏதோ எண்ணெய் மாதிரி லீக் ஆயிருக்கும். இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க லேடி ஃப்ரெண்டை கூட்டிட்டு போற வழியில பாத்தீங்கன்னா இன்னும் 2 ஆம்பளை ஃப்ரெண்டை வந்து கூட்டிக்கிட்டு இப்ப 4 பேரும் வண்டியில போயிட்டு இருப்பாங்க. போற வழியில அந்த ரோட்ல ஒரு இடத்துல நிப்பாங்க. ஒரு பிச்சைக்காரவங்க வந்து ஒரு ஆன்ட்டி வருவாங்க. வந்துட்டு கையில வந்து டின்னு எல்லாம் வச்சுக்கிட்டு ஹீரோயின் வண்டிக்கு அதுவே தட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வண்டியில வந்து ரேடியோல ஓடிட்டு இருக்கும். இப்போ டக்குன்னு வண்டியை எடுத்து இவங்க 4 பேரும் வண்டியில போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில கேரக்டர்ஸ் காட்டுவாங்க. அவங்களும் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க. இந்த ஆளுக்கெல்லாம் வந்து ஒரு ஆளா காமிச்சுக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ வண்டியில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராக் ஒன்று போயிட்டு இருக்கும். அதுக்கு பின்னாடியே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்கூல் வண்டியும் போயிட்டு இருக்கும். பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி வரும். அது யாரு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட வண்டி. டக்குன்னு மரக்கட்டைகளை ஏற்றிக்கிட்டு ஒரு ட்ராக் வண்டி போயிருச்சுங்களா, அது அப்படியே சங்கிலி அருந்து அறக்கட்டை அப்படி கல்லுண்டு உழுவும் பாருங்க. அந்த பின்னாடி அந்த மரம் வந்து அடிக்கிறது சில கேரக்டர்ஸ் காமிச்சிருப்பாங்க இல்லைங்களா, எல்லாரும் கொடூரமா அடிச்சு அப்படியே கொல்லும். நம்ம போலீஸ் வண்டி ஹீரோ வண்டி இருக்குல்ல, அவர் வண்டிக்குள்ள அப்படியே பூந்து உடம்புலாம் பீஸ் பிச்சுக்கிட்டு வெளியே வரும். கடைசியா நம்ம ஹீரோயின் வந்து இன்னொரு வண்டி வந்து வேகமா வந்து இடிக்கும். டக்குனு கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு பிச்சைக்கார ஆண்டி வந்து ரோட்ல நின்றுட்டு தட்டிட்டு இருப்பாங்களே, நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்தா அங்க நின்றுட்டு இருப்பாங்க. இவெல்லாம் நடந்தது எல்லாமே இல்யூஷன். அதாவது நடக்க பொறுத்து நம்ம ஹீரோயினுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு. டக்குனு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க லேடி கூட்டத்தில் சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் இந்த ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு, இப்போ நீ வேணா பாரு எனக்கு பிடிச்ச பாட்டு இப்போ ரேடியோவில் வரும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரேடியோவில் அந்த பாட்டு வரும். டக்குனு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, சில காடியை பார்த்தாங்க இல்லைங்களா, அப்போ வேகம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அது எந்த காடியும் போக விடாம வண்டியை மறைச்சிருவாங்க. யாரும் போகாதீங்க, இங்கிருந்து இங்கே பெரிய ஆக்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த போலீஸ் வண்டி வரும். ஹீரோ சொல்லுவார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ரோடு வண்டியை மறைச்சிக்கிட்டு. அப்புறம் ஹீரோயின் சொல்லுவாங்க இல்லைங்க இப்போ பாருங்க இங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் வண்டி போவோம், ட்ராக் வண்டியும் போவோம். ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அப்படியே அதே மாதிரி அந்த ட்ராக் வண்டி விழுந்து அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, நம்ம ஹீரோயினை பிடிச்சி வேகமா தள்ளுவாரு. நம்ம ஹீரோயின் வண்டியை போட்டு நின்றுட்டு இருந்தாங்க இல்லைங்களா, 3 ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இருக்காங்க இல்லைங்களா, வண்டியை வந்து வேகமா இடிச்சு அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸும் காலி. இப்ப நம்ம ஹீரோயினால யாரெல்லாம் தப்பிக்கப்பட்டாங்க அவங்க எல்லாருக்கும் இப்ப சாவு அவங்களை தேடி வரப்போகுது. இதான் இந்த படத்தோட கதை. இதுக்கப்புறம் மீதி எத்தனை பேர் இறந்தாங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துல ஒன்னே ஒண்ணுதாங்க, சாவு முடிவு ஆயிருச்சுன்னா அது எப்படி இருந்தாலும் வரும். இந்த படத்துக்கு ரேட்டிங் பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் 10க்கு 10 கொடுப்பேன். நான் உங்கள் கிரேசி.